Hello friends, welcome to Learn with Me Academy by Aishwarya. இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி முக்காவாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. So please subscribe பண்ணிட்டு பாருங்க. It will encourage me. And வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னத்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்டர்ன்ஷிப் which is free internship. இது யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் இன்டர்ன்ஷிப், தட் இஸ் அ நாலேஜ் சென்டர் ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் அதை பத்திலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பின்னாடி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இட் இஸ் த ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கும், லைக் கிரியேட்டிவா நம்ம யோசிப்போம். பட் ஆனா அது ரியல் வேர்ல்டுல நம்ம யூஸ் பண்ற மாதிரியான எந்த விதமான சான்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் மூலியமா நீங்க உங்களுக்குள்ளார வச்சிருக்க டேலண்ட்ஸை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் இது. இது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒரு கிரியேட்டிவ் டீம், அவங்களோட ஒர்க்கு, டிசைனு, எக்ஸிபிஷன், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல என்ன பண்ணலாம், இந்த இன்டர்ன்ஷிப்ல நீங்க அப்ளை பண்ண முடியும். யார் இது ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆர்கனைஸ்ட் பை த நாலேஜ் சென்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த இன்டர்னோட ரோல் பேர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட் இன்டர்ன். இது ஒரு ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா குருகுரம், ஹரியானால ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஸ்டார்டிங் டேட் நீங்க அப்ளை பண்ணும் போது இமீடியட்டா நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இன்டர்ன்ஷிப்ல. இதோட டியூரேஷன் 6 மந்த் இருக்கும். இதுல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னதுன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ஸ்டைஃபன்னா 10,000 வித் பெய்டு இன்டர்ன்ஷிப்பா இவங்க தராங்க. அகாடமிக் கிரெடிட்ஸ் உங்ககிட்ட ஒரு 24 இருக்கணும். அண்ட் அப்ளிகேஷன் டெட்லைன் இந்த இயர் எண்டு வரைக்குமே இருக்கு. தட் இஸ் December 26 வரைக்குமே உங்களுக்கான டெட்லைன் கொடுத்திருக்காங்க, கடைசி டேட். ஸோ உங்களுக்கு பெரிய டைம் இருக்கிறதுனால நீங்க எப்ப வேணா இதை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க ஃபர்தர் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ஓப்பனிங் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 பேர் தான். ஸோ நீங்க சீக்கிரமா இதை அப்ளை பண்ணுங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்னலாம் இதுல ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆர்கிடெக்சர் கனெக்ஷன் ரிலேட்டடான ஒரு ஒர்க். இன்டீரியர் டிசைனு, ஆர்டிஸ்டிக் பிராண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட் கூட ஒரு எக்ஸிபிஷனோ, ஈவெண்ட், கிரியேட்டிவ் கொலாபரேஷன், டிசைன் ட்ரிவன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்னால உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு டேலண்ட் இருக்கும், பட் ஆனா அது எப்படி காட்டுறதுன்னு தெரியாது இல்லையா. மெயின்லி ஃபார் த ஆர்ட் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பெஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ இதுல அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இட் இஸ் அ ஃபைன், இது முழுமையான ஒரு ஃபைன் ஆர்ட்டுக்கான ஒரு இன்டர்ன் தான் இதுல எடுக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா உங்களால ஸ்கில்ல ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ல உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை யார் கைட் பண்றாங்கன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் உங்களுக்காக கைட் பண்றாங்க. இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னை பாத்தீங்கன்னா வேரியஸ் கிரியேட்டிவ் ஒர்க்குக்காக அவங்க செலக்ட் பண்றாங்க. எதெல்லாம் ரிலேட் ஆகுது, எதுக்காகலாம் ரோல்ஸ்க்காக எடுக்கிறாங்க, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்பிங் ஆர்டிஸ்டிக் கான்செப்ட்ஸை இவங்க மெயினா ரோலுக்கு ஏத்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸ்கெச்சஸ், இலிஸ்ட்ரேஷன், வரைகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். நீங்க மைண்ட் வச்சுக்க ஸ்கெட்சை நீங்க அதை வெளிப்படையா நீங்க மத்தவங்களுக்கு புரியும்படி அதை ஆர்டிஸ்டிக் ஒர்க்கா காமிக்கிறது. கிரியேஷன் ஆஃப் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் எக்ஸிபிஷன் டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்களை நீங்க உருவாக்குறது. லைக் பெயிண்டிங், அதுக்கப்புறம் முரேல்ஸ், ஹேண்ட் ட்ரிவன் ஆர்ட், கைவினை பொருட்கள், மிக்சட் மீடியா, லைக் மீடியா ப்ராஜெக்ட், மிக்சடான ஒரு விஷயம், எதுவுமே தனித்துவமான ப்ராடக்ட் இதுல எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் டீம் ஒர்க், அந்த ஈவெண்ட்ல ஒரு கேம்பெயின் மாதிரி போட்டு அந்த டிசைனை கொலாபரேஷன் எல்லா பேர்த்து கூட சேர்ந்து பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்றது. அது மட்டும் இல்லாம ஆர்ட் டிசைனை ரிசர்ச் பண்ணி அதோட மெட்டீரியல், கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும், அண்ட் கரண்ட் டிசைன் ட்ரெண்ட்ஸ் இப்ப எப்படி இருக்குதோ தகுந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணி அது ரிலேட்டடான ஆர்ட் ஒர்க் ரெடி பண்றது.
பிரசன்டேஷன் ஆர்போர்டிங் ப்ரிப்பேர் பண்றது, ஷீட்ஸை வந்து கான்செப்ட் வைஸா பண்ணி அதை வந்து ஒரு பிராண்டா நம்ம வந்து லொகேட் பண்ணணும். அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ரிலேட்டட் ஆகுற மாதிரியான ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் நம்ம வந்து கரெக்டா ப்ளே பண்ணணும். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பிரைன் ஸ்டோமிங் எல்லாமே பிரைன் ஸ்டோமிங் செக்ஷனா தான் இருக்கும். எல்லாமே விழிப்புணர்வு, லைக் ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதை வந்து சொல்றாங்க. இனோவேஷன் ஐடியா முக்கால்வாசி இது வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுல என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் ரெக்வயர் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல டிராயிங் ஸ்கில் இருக்கணும், ஸ்கெட்ச் பண்ண தெரியணும், இலிஸ்ட்ரேஷன் எபிலிட்டி நம்மளுக்குள்ளாரே நம்மளுக்கு இருக்கணும், கற்பனை திறன், அதே மாதிரி கலர் தியரி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், கலரை பத்தின ஒரு நாலேஜ் இருக்கணும், அண்ட் அதோட தியரிஸ் நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், கம்போசிஷன் எப்படி இருக்கும், விஷுவலைஸா ஸ்டோரி டெல்லிங் நம்மளுக்கு வந்து பண்ண தெரியணும், அண்ட் கிரியேட்டிவ் திங்கிங் நல்லா வந்து கிரியேட்டிவா சுறுசுறுப்பா ஒரு அட்டென்ஷனோட அந்த டீட்டெயில கொடுக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் திங்கரா நீங்க இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்டிக் டெக்னிக்ஸ் அண்ட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் ஆர்டிஸ்ட் ரிலேட்டட் தெரிஞ்ச எல்லா டெக்னிக் அண்ட் மெட்டீரியல்ஸ், ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில் உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஒரு பேஷனான ஆர்ட் அண்ட் டிசைன் பண்ற ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல இருந்து நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி நீங்க அது தெரிஞ்சவங்களா இருந்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான ஒரு பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இதுல எந்த விஷயமான லைக் எதுவுமே இல்ல, உங்ககிட்ட இருக்கிற தனி திறமைய வச்சு மட்டும்தான் இதுல இன்டர்னா வந்து எடுக்கிறாங்க வித் அ பேமெண்ட் ஆஃப் 10,000. ஸோ இட் இஸ் அ பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்டர்ன்ஷிப்போட பெனிஃபிட் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரியே தான் மந்த்லி 10,000 தராங்க. ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் லைவா நீங்க வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போறீங்க, எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண போறீங்க, அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரல் ஒர்க் பண்ண போறீங்க, இன்டீரியர் டிசைன். ஒரு வீடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் லைக் பிரிண்ட்ரெஸ்ட் மாதிரி வந்து இவ்வளவு அழகா பண்ணுவாங்க. அது பண்றது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவ் தான். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு கிரியேட்டிவா வந்து அவங்களோட ப்ரொசீட் பண்ணுவாங்க எக்ஸிபிஷன்ல. அதுக்கப்புறம் டிசைனரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ப்ரொஃபஷனலா நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல் ஆர்ட்டோட ஃபுல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களோட தனித்திறமையை நீங்க இதுல காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது இந்த அப்ளிகேஷனே ஃப்ரீ தான். இதுல வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் கொடுத்து அட் த சேம் டைம் உங்களுக்கு சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து பண்ணிருக்கணும். லைக் ஆர்ட்ஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா கிராஃப்டாவும் நீங்க இருக்கலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து நீங்க பண்றவங்களா இருந்தாலும், பண்ணிட்டு இருக்கிறவங்க இல்ல பண்ணி முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து ஒரு 6 மந்த் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். அதே மாதிரி இது வந்து எதெல்லாம் பேஷனேட்டா இருக்கணும், அந்த ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவ் விஷுவல் டிசைன்ல இருக்கிறவங்க வந்து பிரசன்ட்ல அவங்க ரொம்ப பேஷனேட், அது மேல ஒரு ஆர்வம் உடையவர்களா இருக்கணும். அது மட்டும் தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. அண்ட் ரியலிஸ்டிக் ஸ்கில்லோ வில்லிங்னஸ் டு லேர்ன், அவங்க வந்து அதை கத்துக்கிறதுக்கு வந்து ஆர்வமா இருக்கிறாங்களா அப்படின்றவங்க தான். இட் இஸ் அ சிம்பிள் எலிஜிபிலிட்டி. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, இன்டர்ன் வந்து 3 to 6 மந்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். ப்ராஜெக்ட் டிபெண்ட் பண்ணி நம்மளோட டியூரேஷன் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கான ஒரு இன்டர்ன்ஷிப். எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, குருகுரம் ஹரியானால வந்து லொகேட் ஆயிருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் டைம் அவைலபிலிட்டியா இருக்கிற ஒரு இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன் வந்து மெயினா ப்ரொஃபஷனல் பிஹேவியரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கணும். கிராஸ் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியுமே பண்ணக்கூடிய, இல்ல மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்களாவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் வில் பி அவார்ட் அப்பான் த சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன். நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ரோக்ராம கண்டக்ட் பண்ற விதம் சூப்பரா பண்ணி முடிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
why you should apply, ஏன் நீங்க வந்து இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த விதமான ஸ்கிரீன் டைமே கிடையாது. இங்க வந்து உங்களோட பேஷன் அண்ட் ஸ்கில் அதை மட்டும்தான் இங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. எந்த விதமான டிஜிட்டலைஸ்ட் ஒர்க்கே கிடையாது இந்த இடத்துல. உங்களுக்கு கிரியேட்டிவா திங்க் பண்றீங்களா, அதை மட்டும் எடுத்திருக்கிறனாலதான் இது வந்து அப்ளை பண்ணா கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிரியேட்டிவான கெரியர் தான். அண்ட் இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பர்பஸ்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளே பண்ணும். பிகாஸ் ஹியூமன் கெனாட் பி சேஞ்ச்டு அப்பான் ஏஐ. பிகாஸ் ஏஐ ஹியூமன் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு எக்ஸ்ப்ளோர் யூ. அண்ட் இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் 2026ல வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னா கீழே இருக்கிற அப்ளை நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஃபைன் இன்டர்ன் அப்படின்றதுக்கான லொகேஷன்குள்ள நீங்க வந்து போயிருவீங்க. பாருங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து நீங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 26 டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்க நீட்டா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஐ எம் நாட் அ ரோபோட்னு சொல்லி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் டீடைல் பத்தி தெரியணும்னா ஐ வில் டூ த வீடியோ ஃபார் யூ. அண்ட் thank you for watching this video by Learn With Me Academy by Aishwarya. Bye.